வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. சொல்லுங்க எல்லாரும். எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கையை தட்டுங்க எல்லாரும். வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். கையை தட்டாதவங்க எல்லாரும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. கையை தட்டு எல்லாரும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்லுங்க. மாறாவின் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். சொல்லுங்க. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும். கையை தட்டுங்க. கையை தட்டு எல்லாரும். வார்த்தை எல்லாம் கையை தட்டு எல்லாரும். நல்ல கையை தட்டணும் எல்லாரும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பிள்ளைங்க கையை தட்டிப்பாடு எல்லாரும். வார்த்தை எல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். சொல்லுங்க. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். கையை தட்டுங்க எல்லாரும். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தை தான் என்ன சந்தோஷப்படுத்தும். சந்தோஷம். கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால மாறி போனது போல என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை எல்லாம் நீ மாற்றி போடுவீராக என்று சொல்லி கைகளை தட்டி ஆண்டவரை துதித்து பாடுங்க. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். என்ன தடை? எதுக்கு தடையா இருக்குது? ஏன் நடக்க மாட்டேங்குது? இன்னைக்கு அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போவதாக. ஆமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். சொல்லுங்க. மாறும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம்
நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம். அவருடைய வார்த்தை தான் நமக்கு சந்தோஷம். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம், உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்கு சொல்லி அனுப்புங்கப்பா. வார்த்தை எல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், சுகம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாமே நல்ல உற்சாகமாக. வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சொல்லுங்க எல்லாரும், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே மாறாவின் தண்ணீர் எல்லாம் ஆண்டவர் எப்படி மாற்றினாரு? உங்க காரியத்தை மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? நிச்சயம் மாற்று. இருளான வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் ஒளி தரும் தீபங்களாக பிரகாசிக்க கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். விசுவாசம் உள்ளவர்கள் ஆமென் சொல்லுங்க. தடைகள் எல்லாம் முற்றிலுமாக நீக்கி போடுவார். தடைகள் நீக்கி போடுவார். அவர்கள் நமக்கு முன்பாக சென்று கொண்டு. என்ன தடை? நீ துதிக்காம இருக்கிறது தான் தடையா இருக்குது. நீ துதிச்சு பாருங்க, தடையெல்லாம் நீங்கும், வழிவாசல்கள் திறக்கும். இங்கே உட்காந்து சும்மா அப்படி உட்காந்துட்டு அப்படியே எங்கேயோ யோசித்து உட்காந்துடக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்துட்டாலே நாமும் தேவனை மாத்திரம்தான், நானும் ஏசப்பா மாத்திரம்தான். நானும் ஏசப்பாவும் இணைந்து ஆண்டோடு கூட இணைந்து துதித்து பாடி பாரங்களை இறக்கி வைத்து ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எந்த நிலைமையில் வந்திருக்கிற அந்த நிலைமையில் கர்த்தரோடு கூட இடைபடுவார். உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அங்கே ஒரு செயல் நடக்கும். ஆண்டவர் சொல்கிறார், கிதியோனே உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோடு நீ என்ன செஞ்சிரு போ. வார்த்தை தான் நமக்கு முக்கியம். நீ இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தோடு நீ போயிரு, நான் உனக்கு என்ன செய்வேன்? மீதியானவர் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார். ஆமென். ஜெயம் எடுத்தான். தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கோலியாத்தை ஜெயம் எடுத்தான். நம்ம இல்லைங்களா? யோசபாத் ராஜா எல்லாரும் கர்த்தரை முகமுகமாக எல்லாரும் தேடும்படியாக எல்லாரையும் ஒருமனப்படுத்தினான். எல்லா ஜனங்களும் மற்ற ராஜா எல்லாரும் பயந்து கலங்கி கொண்டிருக்க வேளையில், யோசபாத்தும் பயந்து கலங்கி கொண்டிருக்க வேளையில் கர்த்தரை தேடும்படியாக நீ கர்த்தரை தேடினா உனக்கு ஜெயம் உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட்டு போகாது. ஒரு நாளையா சொல்லுங்க ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற காரியம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? பொல்லாப்பை செய்தவர்களாக இருந்தாங்க. அதனால் கர்த்தர் அவர்களை 7 வருஷம் யாருடைய கையில்? மீதியானுடைய கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பை செய்தீங்கன்னா எங்கே ஒப்பு கொடுப்பாரு? மீதியான கையில் ஒப்பு கொடுப்பார். மீதியானின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் தங்களுக்கு மலைகளும் கெபிகளையும் குகைகளிலும் போய் என்ன செஞ்சாங்க? அடைக்கலம் காக்கி கொண்டார். இப்படி மீதியானினால இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டு போனாங்க. 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் தான் நம்ம கர்த்தரை தேடுறோம். அதுக்காக தான் சிலருக்கெல்லாம் பிரச்சனையை வர வைக்கிறாரு. இப்படியாகிலும் இவங்களை என்ன செஞ்சிருவாங்க? தேடுவாங்களா? இப்படியாகிலும் ஒரு நிலைமையில் கொண்டு போனால் என்ன உண்மையாக தேடுவாங்களா? என்னை துதிப்பாங்களா? என்னை ஆராதிப்பாங்களா? வாயத்திலிருந்து ஜெபிப்பாங்களா என்பதற்காக தான் ஆண்டவர் இப்படி வழியில் சிலரெல்லாம் கொண்டு போகிறார். உங்களை ஒரு நாளும் கர்த்தர் அழிக்கணும்னு ஒரு நாளும் பிளான் பண்ணவே இல்லை. ஆமென். உங்களை ஒரு நாளும் கர்த்தரை செய்யல அழிக்கணும்னு பிளான் பண்ணலை. ஆனால் ஜனங்கள் தேவனை நோக்கி இப்போ என்ன செய்கிறாங்க? முறையிடுங்க. இன்னைக்கு தேவனை நோக்கி என்ன செய்யணும்? முறையிடணும். சும்மா உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. சும்மா அப்படியே வந்த நிலைமையிலே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. வளரணும். ஆவிக்குரிய பிரகாரங்களை வளர்ந்தால் தான் நம்ம ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக போக முடியும். இன்றைக்கி வாலிபர்களும் சரி, சிறு பிள்ளைகளும் சரி, வயதானவர்களும் சரி, இன்றைக்கி ஆவிக்குரிய காரியத்தில் வளர்றது ரொம்ப குறைவுளாக இருக்காங்க. ஆனால் உலக பிரகாரமான காரியம் நல்ல செல்வங்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளர்ந்தால் தான் பிசாசு உங்களுக்கு கொடுக்குற எல்லா விதமான காரியத்தை ஜெயிக்க முடியும். பணம் இருந்தால் பிசாசை ஜெயிக்க முடியாது.
சொத்து இருந்தால் பிசாசை ஜெயிக்க முடியாது. வசனம் உன் இருதயத்தில் இருக்கணும், வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்கணும், வேதத்தை உன் கையில் ஏந்தணும். எப்போ நீ வேதத்தை கையில் ஏந்துறியோ அப்போ உன்னை கர்த்தர் கையில் ஏந்துவார், உன்னை சுமப்பார், உன்னை தப்புவிப்பார், உன்னை விடுவிப்பார். உனக்கு ஜெயத்தை கர்த்தர் கட்டளிட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அங்கே கிதியோனை கர்த்தர் அங்கே எழுப்புகிறார். ஆமாம் இல்லைங்களா? அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, நான் உன் கூட இருப்பேன். ஆமேன். நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை நீ முறியடிப்பது போல நீ மீதியானவர் என்ன செய்வ? முறியடிப்பாய். நடு ஜாமத்தில் துவக்கத்தில் ஜாமக்காரமாக எல்லாரும் சேர்ந்து 3 படையில் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவிடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு உள்ளே பாளையத்துக்குள்ளாக போகிறாங்க. எத்தனை பேர்? 300 பேரும் எக்காலங்களை என்ன செய்கிறாங்க? ஊதுகிறார்கள். இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க? மடங்கடிக்கப்படணுமா, தாழ்த்தப்பட்டு போகணுமா, உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்களை எதிர்க்காதீங்க, ஜெபிங்க, துதிங்க. கர்த்தர் எழுப்புவார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் கிதியோனோடு கூட கர்த்தர் இருந்த ஆண்டவர் இருக்கிற இந்த பலத்தோடு போ. அவ்வளோதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற, இந்த பலத்தோடு போ. இருக்கிற நான் உனக்கு பலன் கொடுக்குறேன், நீ அவர் என்ன செய்வாய்? முறியடிப்பா. அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கிதியோனோடு கூட கர்த்தர் இருந்தார். கிதியோனோடு கூட கர்த்தர் இருந்தபடினால ஜெயம் எடுத்தார்கள். எல்லாரும் வாயில திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயில திறந்து இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும், இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும், வாயை திறந்த ரட்சிப்பு உண்டாகும். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி எல்லாரும் பொல்லாப்பினால் நிறைந்தபடினால கர்த்தர் அவர்களை மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் மீண்டுமாக கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க, கெஞ்சுறாங்க, அழுறாங்க தேவ சமூகத்தில். அப்படி தேவ சமூகத்தை இன்றைக்கு முறையிடுங்க. சகோதரனே சகோதரி, முறையிடுங்க. இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டு போயிருக்கிறீங்களா? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் அனுப்புறாரு. அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டில் புறப்படவும் செய்து யாருடைய கையிலிருந்து உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்களை தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். நிச்சயமா கர்த்தர் செய்வார். நீங்க நினைக்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த நிலைமையில வந்திருக்கிறீங்க, எப்படி வந்திருக்கிறீங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உபாகம் 24 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவோம், உங்களை ரட்சிக்க உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்றது நீங்கள் அல்ல, உங்களை ரட்சிப்பது தேவன் தான், உங்களை விடுதலையாக்குறது தேவன் தான். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தர் பேசுற வார்த்தை விசுவாசிங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. உங்கள் சத்துருக்களை கர்த்தரே பார்த்து கொள்வார். கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே. கரங்களை தட்டி எல்லாரும் ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இனி இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே. பாடுங்க எல்லாரும் ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் கையில் தட்டி எல்லாரும் தோல்வி நமக்கில்லை. ஜெயமே. எல்லாரும் சேர்ந்து ஜெயமே. வாயில திறந்து உங்க சத்தம் கேட்கணும், எல்லாருடைய சத்தம். பாடுங்க பாடுங்க, மேல இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் எல்லாரும். இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும்
வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல் சத்துருவை சிதறடிப்பார். அம்மே தண்ணீர்கள் ஓடுவது போல் சத்துருவை சிதறடிப்பார். கரங்களை தட்டி எல்லாரும் ஜெயமே பாடுங்க பாடுங்க எல்லாரும். நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே 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 ஜெயமே, தவறால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே. எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் எத்தனை நாம் முன்னேற நம்மை நடத்துவார். எதிர்ப்புகள் நாம் முன்னேற நம்மை நடத்துவார். யுத்தத்தில் வல்லவர் பார்த்துக் கொள்வார். ஜெயத்தை நமக்கு தருவார். சொல்லுங்க எல்லாரும். யுத்தத்தில் வல்லவர் பார்த்துக் கொள்வார். ஜெயத்தை நமக்கு தருவார். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே. பாடுங்க எல்லாரும். ஜெயமே ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி. மரண பயம் மரணமே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே சொல்லுங்க. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. சிலுவையில் இயேசு வெற்றி சீரந்தார், ஜீவனின் பலனுமானார். சிலுவையிலே எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தாண்டவர், ஜீவனின் பலனுமானார். கரங்களை தட்டி ஜெயமே. நல்ல நல்ல கைகளை தட்டி ஆவியை நிரம்பி நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் தோல்வி நமக்கில்லை. ஜெயமே 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 ஜெயமே, தவறால் நமக்கென்றும் ஜெயமே. இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே. வெற்றி கோடி பிடித்திடுவோம். சொல்லுங்க சொல்லுங்க. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அம்மே வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அல்லேலூயா. சாத்தான் வருவான், ஆனா ஆவியானவர் கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. எல்லாரும் அஞ்சாதே என் மகனே, பயப்படாத. அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். மூவான் பிரதர். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். வாழ்க்கையில காடானாலும் மேடானாலும் சொல்லுங்க எல்லாரும். கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவை முன்வைத்து ஓட ஆரம்பிச்சா திரும்பி பார்க்காத. திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி உன் சரீரத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக பிரகாரமான காரியத்துல வெற்றி இயேசுவால் கூடும். நீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் துன்பம் வரும், உன்னை அணுகாது. சொல்லுங்க. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, அழகையை வென்று விட்டோம்.
ஆவியின் பட்டயத்தை எடுத்து சர்வாயுத வர்க்கங்களை எடுத்து சத்ருவை ஓ அல்லேலூயா வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். சொல்லுங்க, வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். எனக்கு உதவிடும். பாருங்க, வாயை திறந்து எனக்கு உதவிடும், என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் ஒன்னும் செய்ய முடியாது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு விரோதமாக சத்ரு மனிதனோ உலக மனுஷர்களோ கை வைக்காதபடி கர்த்தர் காப்பார். ஓ அல்லேலூயா. தோல்வி இல்லை நமக்கு, இல்ல வெற்றி பவனி செல்வே. நம்பிக்கை உள்ளவர்கள், தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சகோதரனே சகோதரியே, அகமகிழ்ந்து அக்களித்து அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, வெற்றி, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, ஜெயமே ஜெயமே ஜெயமே. ஜெயித்தவரால் ஜெயமக்கென்றும். இந்த நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். எல்லாத்துலயும் ஒரு ஜெயம் உண்டாகும். நமக்கில்ல ஜெயமே, அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா. வார்த்தைகள் எல்லாம் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். உண்மையுள்ள தேவனாயிருப்பதா, ஒன்று தவறாது. ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா, வார்த்தைகள் நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார். உண்மையுள்ளவர், உண்மையுள்ள தேவன் அவர். கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். பொறுமையா காத்திரு, பொறுமையா காத்திரு. கர்த்தர் நிறைவேற்றுவார், அவசரப்படாத. எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? நிச்சயமா கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவா. ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவா. ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அவர் நமக்கு முன்பாக செல்ல போகிறார். உன் காரியத்தை கர்த்தரை எடுத்து நடத்த போகிறார். உன் குடும்ப காரியத்தை கர்த்தர் எடுத்து நடத்துவார். உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் நீ மேன்மையாக, உனக்கு விரோதமா சத்துரு ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னை பரிசுத்தமான பாதையில கொண்டு போறது கர்த்தர் மாத்திரமே. நீ ஜெபத்தோடு விழிப்புள்ளவனாயிரு, எச்சரிக்கையா இருந்து ஆண்டுடைய சமுத்திர விழிப்புள்ளவனா இருந்து கர்த்தரை நோக்கிப்பா. எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க கண்ண கர்த்தரால் கூடும். எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ண ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு உன் நம்பிக்கை இயேசுவின் மேல் மாத்திரம் வைங்க. ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஜெயத்தை தருகிற தேவ. மரண பயம் சூழ்ந்திருக்க உன்னை கர்த்தர் விடுவிப்பா. நான் மரித்து போவேனோ என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, மரணத்தை தான் எனக்கு முடிவு என்று நினைக்கிறாயா? இல்ல, மரணம் என்பது இல்ல. அதை நீ நினைக்கிற. கர்த்தர் அதை உன் வாழ்க்கையில சொல்லல. நீ ஏன் நினைத்து கொண்டிருக்கிற? நினைத்திருக்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறா. உன் நினைவுகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறா. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டை என ரட்சிக்கிறது இல்லை. நீரே எங்கள் சத்துருக்கள் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிற தேவன் அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது இங்கே கோராகின் புத்திரில் ராகத்தில் ஒப்புக்கிட்ட மஸ்கிம் என்னும் சங்கீதத்தில் 44வது சங்கீதம் சொல்றார், என் வில்லை நான் நம்பல, என் பட்டயம் என ரட்சிக்கல, நீரே எங்கள் சத்துருக்கள் நின்று எங்களை ரட்சிக்கிற தேவன். உன் பணமோ, உன்னுடைய பலனோ, உன்னுடைய ஞானமோ, உன் அறிவோ, உன்னுடைய கல்வியோ அல்ல. கர்த்தர் ஒருவரால் மாத்திரம்தான் நடக்கும். எங்க போனாலும் நடக்காது. கர்த்தர் ஒருவரால் மாத்திரம்தான் நடக்கும்.
நீதிமொழி 21:31 சொல்லப்பட்டது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, ஜெயம் கர்த்தரால் வரும். குதிரை எப்படி யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவாங்க யோசித்து பாருங்க. யுத்த நேரங்களிலே சோல்ஜர்ஸ் எல்லாரும் சேர்ந்து, வீரர்கள் எல்லாரும் தங்களுடைய குதிரையை ஆயத்தப்படுத்துவாங்க. சரியா ஓடணும், நல்ல ட்ரைனிங் இருக்கணும், நல்ல அந்த பலனுள்ளதாக இருக்கணும். ஒடுங்கி போயிருக்கிற குதிரையோ வியாதிப்பட்ட குதிரையோ வச்சு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஓடவே முடியாது. குதிரை யுத்த நாளுக்காக நம்ம எல்லாம் யுத்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்களும் நானும் நிற்கிற இடம் சாதாரணமான ஒரு இடம் இல்லை, சாதாரணமான ஒரு இடம் இல்லை. நம் யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது யுத்த களம். இந்த யுத்த களத்தில் நாம் எல்லாவற்றையும் ஜெயித்து முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய துணை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஆண்டுடைய உறுதுணையில் துணை இல்லாமல் எதையுமே நடக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் இல்லை. சும்மா பாட்டை பாடிட்டு அந்நிய பாஷை பேச அப்படியே போயிடுறதில்ல. நிறைய காரியங்கள் இருக்குது. ஏதோ பாடுறாங்க, நம்மளும் சேர்ந்து கை தட்டுவோம், நம்மளும் கொஞ்சம் நேரம் ஆவியில் நிறையும், அப்படி இல்லை. இதெல்லாம் உண்மையில் ஆராதனை இல்லை. தேவ பயத்தோடு பயபக்தியோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி பார். என் ஆத்துமா அவரை நோக்கி அமர்ந்திருக்கிறது. உன் ஆத்துமா கர்த்தரை நோக்கி பயத்தோடு தேவ சமூகத்தில் கடமைக்காக வருகிறவள் இல்லை. ஆண்டவர் பார்ப்பது தாழ்மையான இருதயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆயத்தத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். வாஞ்சையோடு தாகத்தோடு எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா ஆண்டவரே, செபத்தோடு வந்திருக்கிற பிள்ளையோடு கர்த்தர் பேசுறார். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுங்களா? அந்த வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள்லாம் சத்தியமா இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் தனியே விடுறதில்லை. நான் என் பிதாவுக்கு பிரியமானவளை செய்கிறபடி இதனால ஆண்டவரனை ஒருபோதும் தனியா விடலை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடந்து பிரியமா ஜீவித்து உங்களை ஒருபோதும் கர்த்தர் தனியா விடலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க அப்படி பிரியமா இருந்தீங்கன்னா தாவீது ஆண்டவர் தனியா விடலை. எங்க போனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த வருஷத்தின் துவக்க நாள்ல இருந்து மாத்திரம் அல்ல, உன்னை ரட்சித்த நாள்ல இருந்து, தாயின் கருவில் உருவாக்கும் போது அவனை தெரிந்து கொண்ட நாள்ல இருந்து, உன்னை அபிஷேகித்த நாள்ல இருந்து ஒருவரும் உன்மேல் கைப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும்? எத்தனை பேர் உங்களை சாட்சியா நிற்க முடியும்? கர்த்தர் நடத்தின வழிகள் எல்லாம் நான் திரும்பி பார்க்கும் பொழுது யோசிச்சு பாருங்க. கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. கஷ்டம், கண்ணீர், வேதனை, துக்கங்கள், அவமானங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள், ஆனாலும் கர்த்தர் நம்மை நடத்தினார். அவர் ஒருவரே நம்மை நடத்தினார். அவர் ஒருவரே நம்மை நடத்தினார். என்னை நடத்தினார் அவர் கிருபை. சொல்லுங்க எல்லாரும், என்னை நடத்தி அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க எல்லாரும், என்னை அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, அவர் கிருபை என்றும். கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் வாயில திறந்து, என்னை நடத்தினீர், நல்ல வாயில திறந்து, என்னை நடத்தினீரே உமக்கு நன்றி, என்னை பாதுகாத்தீர் உமக்கு நன்றி, எனக்காக யுத்தம் பண்ணீங்களே உமக்கு நன்றி, எனக்காக பரிந்து பேசுனீங்களே உமக்கு நன்றி, எனக்காக இறங்கி வந்தீங்களே உமக்கு நன்றி, எனக்காக உதவி செய்யும்படியா ஆட்களை அனுப்பினீரே உமக்கு நன்றி, என்னை பாதுகாத்து நடத்தினீரே அப்பா உமக்கு நன்றி, வியாதியின் நேரத்தில் என்னோடு கூட இருந்தீரே உமக்கு நன்றி, நல்ல மருத்துவரா என்னோடு கூட இருந்தீரே நன்றி, மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது என்னோடு கூட இருந்தீரே உமக்கு நன்றி. வெள்ளம் போல சத்துரு எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துரு எழும்பும் பொழுது நீரே எனக்காக எழும்பி எனக்காக யுத்தம் பண்ணினீரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்ல ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் சத்துரு வெட்கப்பட்டு போற அளவுக்கு நல்ல ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்புங்க. அந்நிய பாஷையில பேசி
சகோதரர்களே, வாயத்தின் அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவங்க கேளுங்க. ஆண்டவர்ட்ட நல்ல வாயில திறந்த பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடி கையை தட்டினாலே போதும், கர்த்தர் நிரப்புவார். கையை தட்டிட்டாலே போதும், கர்த்தர் நிரப்புவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியை நிரப்புவார். நல்ல நிரம்பி ஜெபிங்க. என்னை நடத்துங்க. எனக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் ஜெயிக்கிறவனா இருக்கணும், நான் தோற்கிறவனால் அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெயித்து நான் முன்னேறி சொல்லணும்ப்பா. ஜெயித்து நான் முன்னேறி ஓடணும் ஆண்டவரே. ஜெயித்து நான் உனக்கு முன்பதாக ஓடி வரணும். நீங்கள் இந்த உலகத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீ இயேசுவுக்கு சொந்தமானவன். நீ இயேசுவுக்கு சொந்தமான எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கணும். எல்லாவற்றிலும் ஜெயம் தருகிற தேவன் அவர். ரிபாராக தூரமதலகரபா ரிபாராக தூரவர சிகதுரபதனகரபா. தாவீதின் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தனாலதான் கோலியாத்தை மேற்கொண்டான். தாவீதின் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தபடினாலதான் கோலியாத்தை மேற்கொண்டான். உனக்குள்ள அபிஷேகம் இருந்தாதான் நீ மேற்கொள்ள முடியும். உனக்குள்ள அபிஷேகம் இருந்தாதான் நீ ஜெயம் பெற முடியும். அபிஷேகம் இல்லாதனாலதான் உன் வாழ்க்கை நீ எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிற. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை தட்டி எழுப்பு. வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க சகோதரர்களே, வெட்கப்படாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எதுக்கு வெட்கம்? ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல நிரம்புங்க. வயதானவர்களே, வயதானவர்கள் பலன் இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார். நல்ல நிரம்புங்க. பரிசுத்தாவின் நிரப்பப்படு, ஊற்றப்படட்டும். பரிசுத்தாவியான சபையில எழுப்புதல் வரணும். விசுவாசத்துக்குள்ள எழுப்புதல் வரணும். கர்த்தரை தேடுகிற இருதயம் வரணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை கனம் பண்ணணும். கையை தட்டாத தேவ பிள்ளையுடைய கைகளை கத்த திறக்கணும். கையை தட்டாத பிள்ளையுடைய கரங்களை கத்த திறக்கணும். உன்னை கட்டவிழ்த்திருக்க எல்லா அசுத்த ஆவிகள் நீ ஆராதிக்க கூடாதபடிக்கு, பாடக்கூடாதபடிக்கு, ஸ்தோத்திரம் என்று வாயை திறந்து சொல்லாதபடிக்கு உன்னை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படட்டும். நீ திறந்து பாரு. வாசல்களை கத்த திறப்பா, வாசலை கத்த திறப்பா. ரிமாராக துரவத நகரபர சிவதுரவத நகரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் சோர்ந்து, அபிஷேகம் இருந்தா நீ சோர்ந்து போக மாட்ட. என்னென்ன கையை தட்டாதீங்க. சோழங்கிட்டு போக மாட்டே. சொல்லுங்க, என்னென்ன என்னென்ன ஆண்டவர் நோக்கி பார்த்து பாடுங்க. ஆண்டவரே வே மாட்டே. யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி நமக்கு வெற்றி உண்டு. சொல்லுங்க எல்லாரும், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும். ஏன் தெரியுங்களா? கிறிஸ்துவுக்குள் வாழும், கிறிஸ்துவுக்குள் நீ வாழ்கிறதுனால வெற்றி உண்டு. அது மாத்திரமல்ல, என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். உனக்கு முன்பதாக முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா சொந்த எல்லாரும் பாடுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் ஆமென் சொல்லி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி சொல்லுங்க. வாயை திறந்து எல்லாரும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நிச்சயமாகவே வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமே, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்க எல்லாரும், வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு,
வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நீ எங்க விழுந்து போன, எங்க துக்கப்பட்டு போன, எங்க வெட்கப்பட்டு போன, கர்த்தர் உன் தலையை நிமித்துவார், உன் தலை நிமிர செய்வார். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கர்த்தரோடு கூட இருந்தா, இயேசுவோடு கூட இருந்தா வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எல்லாரும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா இடங்களிலும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தர் நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. எங்களை வெற்றியான பாதையில வெற்றி சிறக்க பண்ண போகிற தேவனே உமக்கு நன்றி. அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நடத்துவா, வெற்றி காண செய்வா. வார்த்தையை சொல்லியிருக்கிறார், வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தை பிடித்து கொண்டு ஓடுங்க. இந்த வார்த்தையை சுமந்து கொள்ளுங்க, அந்த வார்த்தை இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க. வெற்றி காண கிருபை செய்வா. அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளுங்க. வாசல்களை கர்த்தர் திறப்பார். சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி செயல்பட அவன் திட்டம் பண்ணியிருக்கான்னு சொன்னா நாம் எல்லாரும் ஆவியில அனலாக இருக்கணும். ஆதியில் இருக்கிற அந்த அன்பு, ஆதியில் இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு எல்லாமே டிம்மாக இருக்குது, ஆஃப் ஆகி இருக்குது. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உண்மையில கண் வைத்து உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அபிஷேகத்தை அந்த நாளை நினைவு கூறுங்க. நினைவு கூர்ந்து அந்த அபிஷேகத்தை இன்னும் புதுப்பித்து கொண்டு ஆவியின் வரங்களை ஆண்டு விட்டு கேளுங்க. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உனக்காக வாசலுக்கு கர்த்தர் திறந்து கொடுப்பார். அடைக்கப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாறி போவோம். நீ அபிஷேகத்தில் நிரம்பிப்பார், சத்துருனை விட்டு விலகி ஓடுவான். ஏன் இன்னும் எதிர்க்கிறாங்கன்னா, ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன் குடும்பங்களில் பிரச்சனை, ஏன் பிஸ்னஸில் அவன் எதிர்க்கிறான் இவன் எதிர்க்கிறான், ஏன் வாழ்க்கையில் சொந்தங்கள் பந்தங்கள் இப்படிலாம் அப்படிலாம் இருக்கிறாங்களா? வாயின் வார்த்தை திறந்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீ கர்த்தரில் பேசுவா என்று சொன்னால், ஆராதிப்பா என்று துதிப்பா என்று சொன்னால் ஒருவனும் உண்மையில கை போடவே முடியாது. அந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய அபிஷேகத்தை வீணடிக்காதீங்க. வாலிப பிள்ளைங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வாழ்க்கையில் கர்த்தரை நடத்தணும்னா அபிஷேகம் உனக்கு தேவை. பெறாமல் இருக்கிறியா நீ? இன்றைக்கு இந்த வருஷம் இறுதிக்குள்ள நீ பெற்றுக்கொள்ளணும். பெறலைன்னா நீ கர்த்தரில் இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி நல்ல தீர்மானம் பண்ணி போங்க. கர்த்தர் நம்மளோட கூட பேசியிருக்கிறார். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 16வது மாதத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். 2வது வாரத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜீவனுள்ளவர்களாக நாம் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். நல்ல சுகத்தோடு பலனோடு ஆரோக்கியத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்க நீர் கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இதனால் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறீர். நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவன். ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னோம், ஒரு வார்த்தை எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். அதில் ஒரு ஜெயம் இருக்கும், அதில் ஒரு சமாதானம், அதில் ஒரு சுகம், அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு ஆசீர்வாதம் எல்லாமே நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்ற அபிஷேகத்தை இழந்துராதபடி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எண்ணெயின் அபிஷேகத்தை புதுப்பித்து கொண்டு ஆவி நிறைவுதலோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகளை நீர் அவர்களை தொட்டு அவரோடு கூட நீர் பேசி அவர்களுக்குள்ள நல்ல ஒரு மனமாற்றத்தை உண்டு பண்ணி எப்படியாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அந்த வாஞ்சியும் தாகத்தையும் நம்முடைய பிள்ளையுடைய இருதயத்தில் நீங்கள் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்த ஒருவரையும் ஆசீர்வதிங்க. வேதனையோடு கண்ணீரோடு பிரச்சனையோடு பல விதமான சூழ்நிலை வந்திருக்கலாம். நீரே அவர்களுக்கு அரணாய் அடைக்கலமாய் கோட்டையாய் யுத்தம் செய்கிறவராய் இருந்து நீ நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தாங்கள் செய்கிற வேலை, தொழில், பிஸ்னஸ், படிப்பு, ஊழியம், ஆண்டவர் ஐடி ஃபீல்டு என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறார்களோ, வியாபாரம், விவசாயம், எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த வாரம் கடந்த வாரம் முழுவதும் நடத்தினீரே. இனி வருகிற நாளிலும் கர்த்தர் நடத்துங்க. வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றுங்க. தேவ சித்தம் ஒவ்வொரு குடும்பங்கள் நிறைவேறும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். நம்முடைய வருகை மிக செம்மையாக இருக்குது ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் திருப்பாத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். மீதியான எல்லாம் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். என்னிலும் நன்மையும் இல்லையே இதனில், எல்லாம் கிருபை அல்லவோ. என்னிலும் நன்மை